Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல முருங்கைக்காயும் தக்காளி இருந்தா போதுங்க. ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் மசாலா எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். இத செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்துர்க்கேங்க. ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி அதுல கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காயை போட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகறதுக்குள்ளார இதுக்கான மசாலா ரெடி பண்ணிரலாங்க. 3 முருங்கைக்காய்க்கு 2 தக்காளி எடுத்தா சரியா இருக்கும். இத ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, கூடவே ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துறலாம். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா மிக்ஸில அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம். அப்படியே நல்லா இத மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்டா. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளார நமக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்திருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ்ல ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துறலாம். சோம்பு பொரிய ஆரம்பிச்சதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் கிட்ட வதங்கினா போதும். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியுடைய மசாலா நம்ம இதில் சேர்த்துறலாம். இப்போ எல்லா மசாலாமே சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் இதிலேயே சேர்த்துறலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளியில் நம்ம சேர்த்துருக்க இந்த இஞ்சி பூண்டு இதோடைய பச்சை வாசனை எல்லாம் போகணுங்க. அது வரைக்கும் இது நல்லா வதக்கணும். இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். இதை கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ சரியாக இருக்கும். பாருங்க இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. நல்ல மசாலா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்ல மசாலா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க முருங்கைக்காயை சேர்த்துறலாங்க. நான் தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு நீங்க சேர்த்துருங்க. முருங்கைக்காயும் தண்ணியோட சேர்த்துட்டு இது நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வேகட்டும் எல்லாம் சேர்ந்து. பாருங்க இப்போ எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மசாலா ரொம்ப திக்கா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா திக்காயிருங்க. இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கப்பவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி எல்லாம் கலந்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவையான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிருங்க. சப்பாத்திக்கு அதே மாதிரி சுட சுட சாதம் இருந்துச்சுன்னா அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். சுவையான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இது நான் கொஞ்சம் திக்காக எடுத்திருக்கேன். தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.